ஹாய் 2016 கொஷின் பேப்பர். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது டே 12 வீடியோ. டே 12 வீடியோ 550 இருக்குது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். 551 to இதில் நமக்கு வந்து 80 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ 580 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா, 30 கொஷின் மட்டும்தான் நமக்கு வந்து டே 12ல் இருக்குது. நம்ம கண்டினியூஷனாக பார்த்துக்கலாம். நான் வந்து 50-50 வந்து நேமிங் மட்டும் கொடுத்துக்கலாம். 51th கொஷின். செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். பொறுத்துக. சொல்லின் செல்வ ராபி செதுப்பிள்ளை, வசனடை வள்ளலார், ஆறுமுக நாவலர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனா, தண்டமிழ் ஆசன், சாத்தனார். ஸோ இதை ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷினையும் மொத்தமாக ஒரு மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. அடுத்து இருக்க பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர், நாலடியார், சமண முனிவர்கள், திருவேங்கடத்து அந்தாதி, பிள்ளை பெருமான் ஐயங்கார், மதுரை கலமகம், குமரகுருபரர். 3, 4, 2, 1. ஸோ இது நமக்கு வந்து 2016 நடந்த விஏஓ எக்ஸாம். நெக்ஸ்ட்டு புத்தகசாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான், சிக்கனம் சுரதா, காடு வாணிதாசன். தான் நமக்கு ஓல்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க அந்த பாடலும் அதோட ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. சீடைக்காக சிலேடை பயணம், முறுக்குக்காக மோதிரம் பயணம், காப்பிக்காக கடுக்கன் பயணம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம். திருவிக்க கல்யாண சுந்தரனா எழுதாத நூல் சத்தியவேத கீர்த்தனைகள். ஸோ மற்ற மூணுமே வந்து அவருடைய நூல் தான். முருகன் நல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்ம ஆழ்வாரும். நாயன்மார் பற்றி அவர் எழுதியிருக்காரு, ஆழ்வார்கள் பற்றி வந்து என்ன பிரகாரம் எழுதியிருக்காரு. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். வீர சோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். வீர சோழியம் பார்த்தோம், நீங்கள் வீரமாமுனிவர் போற்றாதீங்க, புத்தமித்திரர். நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர் நாயக்கர்கள். நாயக்கர் காலத்தில் நம்ம வந்து பாளையக்கார ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, பாளையக்கார சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண முறை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றில் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிப்பிடப்படுவர் சூசை மாமுனிவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக்க அவர்கள். திருவி கல்யாணம் சுந்தரம். பேராயர் கட்சி, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டில் என்ன பண்ணிருப்பார், அவர் வந்து இணைத்து கொண்டிருப்பார். கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? பே. சுந்தரம் பிள்ளை. புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? 1000. அவர் வந்து பௌத்தம் சமயம் சார்ந்ததை நமக்கு வந்து மணிமேகலை நூல். ஸோ அவருடைய பாதத்தில் வந்து 1000 சக்கரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பார். கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல் இங்கனம் கூறியவர் மதுரை மக்கள். நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்று அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். ஸோ இந்த லைனும் பார்த்துக்கோங்க, இது என்ன பாடலில் இருக்குன்னா அகநானூறு. தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. இக்குறப்பாவின் படி கீழ்கண்டவற்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. கரெக்டு தானே? தீனா சுட்டப்புண் வந்து நமக்கு ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது. இது நமக்கு வந்து எடுத்துக்காட்டு உவமை அன்னைக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. பீலிப்பைன்னா நமக்கு மயிலிறகு, சாகாடும்னா வண்டி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனர்ஷா என பாராட்ட பெற்றவர் அறிஞர் அண்ணா. இதே தென்னிந்தியாவின் சாக்ரேட் சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாங்க? பெரியாரை சொல்லியிருப்பாங்க. பெனர்ஷா வந்து அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் சிவாலய விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதால் கண்டே. பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள். பொருந்தாத இணை பரிபாடல் 10 பாட்டு. ஸோ பரிபாடல் வந்து நமக்கு 8 தொகை நூலில் தான் வரும், 10 பாட்டில் வராது. சிற்றுலுக்கேங்க 96 வகைகள், அது கரெக்டு. திருக்குறள் 3 பால் இருக்குது. மலைப்பாடும் கடாமுக்கு வந்து இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்பறை. ABC கரெக்டாக இருக்குது, D மட்டும் தான் நமக்கு ராங்காக இருக்குது.
வல்லை, வல்லை என்பது உலக்கை பாட்டு. அந்த வல்லை வந்து நெல் குத்தும் போது பாடுற பாட்டு தான் வந்து வல்லை பாட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேட்சிட் கொடுத்துருக்காங்க. அறுவை வீதி, அறுவை வீதி வந்து ஆடைகள் விற்கும் கடை வீதி. கூல வீதின்றது தானியங்கள். பொன் வீதி, பொற்கடை வீதி. மல்லார் வீதினா மல்லார் வாழும் வீதி. ஓகேவா? 4 3 2 1. ஸோ ஓகே, நான் சொன்னேன் இந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிறது 80 தான். ஒரு 80 தான் கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து டே 12 வீடியோ வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இருக்க கொஷின் பேப்பர் செட்டே வந்து எடுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து 580 கொஷின்ஸுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா?